வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, குண்டுமல்லி அறுவடை, குண்டுமல்லி நடவு. குண்டுமல்லி நடவு நட்டுருக்குங்க. இது வந்து நம்ம நாளைக்கு நம்ம சேனலில் அது ஃபுல் தொகுப்பாக வருங்க. 8400 பிளான்ட் நட்டுருக்கோம். பிறகு இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்கிற குண்டுமல்லி தோட்டத்தில் இருக்கிற முருங்கை அப்புறம் குண்டுமல்லி விளைச்சல், விளை நிலவரம் இந்த மாதம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. நம்ம வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனிக்காலம் மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஈல்டு விளைச்சலும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த ரொம்பலாம் குறையாது, பட் ஏரியாவுக்கு தகுந்தாற்போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளைச்சல் வந்து குறையுங்க. இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிரான ஒரு மாவட்டம் கிடையாது, கொஞ்சம் ஹாட் சீசன் தான். அதனால் இங்கே வந்து விளைச்சல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கும், குளிராக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால தான் அங்கே நர்சரியில் அங்கே வந்து நிறையா வச்சுருப்பாங்க அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா. இதேமாதிரி வந்து இந்த தேனி தென்காசி இந்த பக்கம் போனால் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். இது ஏன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயிர் பண்ணுற ஏதோ ஒரு பயிர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த பயிர் எந்தெந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம இடத்த எப்படி வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடத்த முதல்ல செலக்ட் பண்ணும்போது அவங்களோட அல்டிமேட் கோல் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தான் பார்ப்பாங்க. எந்த லொக்கேஷனில் எவ்வளோ கடைகள் இருக்குது, எந்த லொக்கேஷனில் வச்சா நல்லா செல் பண்ண முடியும், இதுதான் நம்மளும் பார்க்குறோம். மண்ணுக்கு ஏற்ற பயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டிக்கல் இது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற அந்த பொருள் நம்ம இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் டிமாண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒரே பொருள் அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து விளைச்சல் வந்ததுன்னா அதனோட டிமாண்டு குறைஞ்சிரும். ஒரே பொருள் விளைச்சல் கம்மியாக இருக்குதுன்னா அந்த டிமாண்ட் கூடும். இதுதான் கான்செப்ட். இப்போது திருவண்ணாமலையில் வந்து மல்லிகைப்பூ அதிகமாக விளைச்சல் இருக்கிறதுனால இங்கே 300ரூபா 400ரூபாய்க்கு மேலே ஏறாது. இதே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி பெருநகரங்களில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா போகுது குண்டு மல்லி. ஏன்னா அங்கே தேவை வந்து ரொம்ப அதிகம், டிமாண்ட் இஸ் கிரியேட்டட் மோர். அவங்களுக்கு வந்து பூ கிடைக்கிறது ரொம்ப குறைவு தான். அதனால் நம்ம பூ விவசாயம் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஏக்கருக்கு மேலே விவசாயம் வந்து நான் இறங்கி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈல்டு வராது. நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஈல்டு வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட போய் டீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்ககிட்ட விலை கொஞ்சம் அதிகமாக கேட்டு நெகோஷியேட் பண்ணுவோம். அதுமாரி பெருநகரங்கள், சென்னை மாதிரி பெருநகரங்கள் இருக்கிற ஏரியாக்கள்லாம் போய்ட்டு நம்ம பூ விற்கும்போது இங்கே 300ரூபா 400ரூபா போகுதுன்னா டபுள் ரேட்டில் அங்கே யாராவது நம்ம பூ எடுக்கிறாங்கன்னா ஒரு 30 கிலோ பூ 400ரூபா போகுதுன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, 12,000 ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 800ரூபா 900ரூபா போகுதுன்னா 24,000 ஆச்சு. எல்லாமே ஒரு கால்குலேட்டிவ் தாங்க. இது வந்து சொன்னால் நிறைய பேருக்கு எதுவும் வந்து பெருசாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு இருக்கும். நிச்சயமாக அது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சந்தேகம் தான். ஏன்னா எதுவுமே நடக்காத வரைக்கும் நமக்கு சந்தேகமாக தான் இருக்கும், நடந்தால் தான் அது உண்மையாகும். இப்போ நாங்கள்லாம் வந்து அதை பற்றி திங்க் பண்ணி யோசனை பண்ணி முடியுமா முடியாதா, ஒரு 10லேருந்து ஒரு 25 சென்ட்டு மல்லிகைப்பூ போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யோசனை பண்ணேன். 1 இல்லை 2 இல்லை, 1 வருடம் நான் வந்து யோசனை பண்ணேன். போடலாமா வேணாமா, நம்மளால் பூ பறிக்கிறதுக்கு முடியுமா முடியாதா அப்படிலாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் இருக்கிற கஷ்டம்னா அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே என்ன. ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் 3000 ரூபாயெலாம் சம்பாதிக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. அப்போ மல்லியில் 10 கிலோ பூ நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா 3000 ரூபாய் உங்களுக்கு. அப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய மெயின் கான்செப்ட். எந்த விவசாயம், ஒரு கரும்பு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 45 டன் நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா ஒரு டன் இன்றைக்கி வந்து 3000 ரூபாய் பக்கம் இருக்குது. 45 டன் 40 டன் கணக்கு வச்சோன்னா நாங்கள் பண்ணுறோம் 1,20,000 ரூபாய்.
இல்லைங்களா? ஒரு வருடத்திற்கு, நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு. இதில் கரும்பு வெட்டுற கூலி ஒரு டன்னுக்கு எப்படி ரூ. 3000 கேட்குறாங்களோ அதே மாதிரி ரூ. 1000 ஒரு டன்னுக்கு எடுத்துக்கிறாங்க. அது போக நம்மளோட உழைப்பு இருக்குது, உர செலவு, தண்ணி செலவு, அதை களை எடுக்கிற செலவு, எல்லா செலவும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா வெறும் டேக் பை ஹோம் வந்து 40,000 தான். நான் சொல்கிறது ஒரு வருடத்திற்கு 10லேருந்து 12 மாதம் நம்ம உழைச்ச உழைப்புக்கு அது. ஆனால் நீங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ மல்லி நீங்கள் அறுவடை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ வருங்க? 3000 ரூபாய். 10 கிலோ மல்லி 300 ரூபா போட்டு 3000 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. 10 நாளைக்கு 30,000 ரூபாய். 30 நாளைக்கு என்னாச்சு கணக்கு பார்த்துக்கணும் நீங்களே. ஒரு 300 கிலோ பூ நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளை எடுத்து 300 ரூபாய் போட்டால் 90,000 ரூபாங்க. நீங்கள் ஒரு ஏக்கரில் போட்டு எடுக்கலாம், இல்லை 45 சென்ட் 30 சென்ட்டில் எடுக்கலாம் இந்த ஈல்டு. இந்த ஈல்டு ஏன் நான் அப்படி இடத்த குறைச்சியும் கூடயும் சொல்கிறேன்னா, நம்ம போட்டிருக்கிற மல்லி நம்ம தோட்டத்தில் எப்படி விளைச்சல் ஆகுது, எப்படி செடி வளர்ந்துருக்கு, இது எல்லாமே கால்குலேட்டிவ் பண்ணி தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோங்க. ஸோ இந்த எல்லா பயிருக்கும் நம்ம கம்பேரிசன் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மெயின் நம்ம சேனலில் குண்டுமல்லி பற்றி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் லாபம் பார்க்குறோம் அப்படின்னும் போது அதை பற்றி நான் ஃபுல் சீக்ரெட்ஸி எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன். நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மருந்து, உர மேலாண்மை, ஸ்ப்ரேயிங் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் மேலாண்மை, இது எல்லாமே நான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேங்க. சரி, மல்லிகைப்பூ வந்து டிமாண்ட் ஏன் குறையலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மல்லிகைப்பூ இன்னொரு 50-100 வருஷம் இருந்தால் கூட டிமாண்டு குறையாதுங்க. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் பிராண்டு. அதாவது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பூவில் வந்து மல்லிகைப்பூ தான் நம்பர் 1 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தலையில் வைக்கிறதுல ஆரம்பித்து ஒரு ஃபங்க்ஷனு, கோவில், அதுக்கப்புறம் சாமி, இந்த என்ன ஒரு வகையான டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள், முகூர்த்த நாட்கள் அப்படின்னா எல்லாத்துக்குமே மல்லிகைப்பூ தான் ஒரு பிரதானமாக இருக்குது. அந்த மல்லிகைப்பூ தான் பெருசாக ரோல் பண்ணுது. ஃப்ளவர்ஸோட ராணின்னு பார்த்தா மல்லிகைப்பூ தான். அப்போ அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 20, 30 விவசாயிகள் பண்ணுறாங்கன்னா அதில் 100 விவசாயியில் ஒரு 10 விவசாயி வந்து ரொம்ப டெக்னிக்காக யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கொண்டு வராங்க. அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிகைப்பூ கொண்டு வர போராட்டத்தில் மல்லிகைப்பூ வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் பிரச்சனை, நோய் தாக்குதல், இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நம்ம சிம்பிளாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தாக்குதல் வர விடாமல் நம்ம முதல்ல தடுத்துடணும். அதான் நம்மளோட பெரிய கடமை. அதுக்கு நான் சொல்லிடுற மருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா, தைமோதேசிமா, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, அதுக்கப்புறம் டாட்டா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லார்வா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்செல்லு, இதெல்லாம் நல்ல அருமையான மருந்துக்கு. இதெல்லாம் மோனோக்ரோட்டோபாஸு, சாப் பவுட்ரு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜிப்ராலிக், போரான், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு NPK 19 மேலே சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது. அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மகன தொழு உரம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 20-20-0-13 ஃபேக்டாம்பாஸு, கொஞ்சம் DAP, இதெல்லாம் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் போடும்போது டெஃபினட்டாக மல்லி வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஈல்டு வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும். இதில் வந்து நமக்கு சான்ஸ் மாற்றுக்கிறது இல்லை. அதேமாரி நமக்கு என்ன பிரச்சனை சிக்கல் இருக்குன்னா அதை நம்ம பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு அதை சரி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இப்போது இன்றைக்கி தேதியில் திருவண்ணாமலையில், அதுவும் குறிப்பாக நாங்கள் பூ போடுற அந்த கடைகளில் நாங்கள் மல்லிகைப்பூ போடுற அளவுக்கு அந்த சுத்தப்பட்டு இருக்கிற ஒரு 2-3 கிராமத்தில் யாருமே கொண்டு வந்து போடல. மல்லிகைப்பூ வரல அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு மல்லிகைப்பூ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. தட் இஸ் த ஸ்பெஷல். அதுதான் நம்ம சொல்கிறது. அதுதான் நமக்கு வந்து எப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த டிமாண்டை நம்ம வந்து நோக்கி ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வேலை நம்ம கிடைக்கும். அந்த வேலை தான் நமக்கு லாபமாக அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு மாதத்துக்கு ஆன் அவரேஜாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 300 கிலோ நம்ம மினிமல் 300 கிலோ நம்ம பறித்தோம் அப்படின்னா
அட்லீஸ்ட் நம்ம 90,000 1,00,000 நம்ம பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வந்து நம்மளை மாதிரி ஒரு 3 ஏக்கர் போட்டு 1 டன் 1.5 டன் அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 3 to 5 lakhs வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். செலவு ரொம்ப கம்மி தான். பூ பறிக்கிறது நம்ம வந்து டெய்லி பூ வரன்றதுனால நம்ம 1 டன் பூன்றது ஒரு நாளைக்கு 30 கிலோ பூ வந்தால் போதுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.